வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நான் யூடியூப்பில் சின்ன சேனல் தாங்க வச்சுருக்கேன். யூடியூப்பில் எல்லோரும் வீடியோ போடுற மாதிரி நானும் என் ஒரிஜினல் கண்டென்ட் வீடியோ, என் ஒரிஜினல் வாய்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது சாங்ஸ் ஒரு சில ஷார்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூவியோட ஒரு 5 நிமிஷம் வீடியோவை எடுத்து ஸ்பீட் மோஷனில் வச்சு நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணும்போது எனக்கு நன்னன் தான் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் கழித்து 60,000 வியூஸ் போயிருந்தது அந்த ஷார்ட்ஸ் எனக்கு. அது மூலமாக எனக்கு வியூஸ் போகிறது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வந்துடுச்சு. அந்த வீடியோவுக்கு நேற்று ஒரு 6:50 போல் அந்த வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி என்ன செய்கிறதுனே தெரியாமல் அந்த வீடியோவை பதட்டத்தில் எல்லோரும் மாதிரி டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணோடனே அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகவே இல்லை. நான் அப்புறம் சேனல் டேஷ்போர்டில் போய் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தது அமுக்கினோடனே அதிலிருந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி காப்பிரைட் ஸ்கூல்னு வந்துச்சு. அதில் போய் உள்ள ஸ்குவீஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் இதில் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க. 90 நாளைக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கு கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் 90 நாள் அந்த ஸ்ட்ரைக் இருக்கிறனால நமக்கு சேனலுக்கு வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க மூவி சீன் போடலாம், சீரியல் சீன் போடலாம். தயவுசெய்து அதெல்லாம் போடாதீங்க. கண்டிப்பாக அது வியூஸ் ஆகவே ஆகாது. வியூஸ் ஆனாலுமே நமக்கு பின்னாடி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி நான் ஒரு வீடியோனால எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருந்தது. இதே 4-5 வீடியோ நான் போட்டிருந்தேன்னா 4-5 ஸ்ட்ரைக் வந்ததுன்னா இன்னொரு சேனலே டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சேனலில் இது மாதிரி காப்பிரைட் வீடியோ இல்லாமல், அது காப்பிரைட் வீடியோனே தெரியாது உங்களுக்கு, ஆனால் அந்த வீடியோ நீங்கள் வச்சுருப்பீங்க, நானே இருக்கும். ஸோ அது மாதிரி மூவி கிளிப்ஸ், சீரியல் கிளிப்ஸ் வச்ச வீடியோ ஷார்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணிவிடுங்க முன்கூட்டியே. ஸோ உங்கள் சேனலை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி வியூஸ் போகாமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காண்டி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.